ஒரு அரசர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். ஒரு முனிவர் கொண்டு வந்து கொடுத்த ஒரே ஒரு அத்திப்பழம் அந்த நாட்டின் அரண்மனையை தலைகீழாக மாற்றியது. இந்த அத்திப்பழத்தை கண்ட ராணி தலை தெறிக்க அரண்மனையை விட்டே ஓடினாள். ஏன் ஓடினாள்? எதற்காக ஓடினாள்? அதை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் நாளும் ஒரு செய்தி. விவேகபுரி அப்படிங்கிற ரொம்ப செழிப்பான அருமையான பசுமையான ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுக்கு அரசர் வீரசேனன், இவருடைய மனைவி ராணியின் பெயர் மோகனா. இவங்க 2 பேரும் அந்த நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சாங்க. வீரசேனன் விவேகபுரி என்ற பெயருக்கு ஏற்றார் போல் அரசன் வீரத்தோடு விவேகத்தோடும் தன் நாட்டு மக்கள் ஆட்சி செஞ்சு வந்தான். மக்கள்லாம் அரசனாக நினைக்கல, தந்தையாகவே நினைத்து வாழ்ந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது அரசனுக்கு வயதாகி விட்டது. ஒரு நாள் அரசன் படுத்த படுக்கையாகி விட்டான். இப்பொழுது அவன் நாட்டு மந்திரிகளும் குறுநில மன்னர்களும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாட்டு மக்கள் மீது அதிக வரியை விதிக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல அரசனை நாம் இழக்க கூடாது என்று அரசியும் மக்களும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு முனிவர் ஒரு அதிசய அத்திப்பழத்தை அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த அத்திப்பழத்தின் மகிமை என்ன தெரியுமா? அந்த அத்திப்பழத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 100 வருட ஆயுள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த அத்திப்பழத்தை அந்த முனிவர் அரண்மனைக்கு எடுத்துட்டு வந்து அரசனுக்கு கொடுத்தாரு. அரசர் அதை ராணி சாப்பிடட்டும் என்று கொடுத்தார். ஆனால் ராணியோ அதை அரசன்கிட்ட கொடுத்தாங்க. அரசர் அதை சாப்பிட்ட உடனே மிகவும் உற்சாகத்தையும் தெம்பையும் உணர்ந்தார். எழுப்பி உட்கார ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு 100 வருட ஆயுள் கிடைத்து விட்டது. உடனே ராணி என்ன செய்தாள் தெரியுமா? அரண்மனையை விட்டே விருன்னு ஓடனா. மக்களும் அந்த முனிவரும் என்ன தெரியுமா நினைச்சாங்க? அரசருக்கு மட்டும்தான் அந்த பழம் கிடைத்தது, ராணிக்கு அந்த பழம் கிடைக்கல. அதனால ராணி கோவிச்சுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ராணிய பின்தொடர்ந்து போனாங்க. ஆனா ராணி என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? ராணி கோயிலுக்கு போய், கடவுளே, இந்த நாட்டு அரசர், அதாவது எனது கணவர், இன்னும் 100 வருடம் உயிரோட நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வேண்டினாங்க. இந்த முனிவரும் என் கணவர் நல்லபடியாக இன்னும் 100 வருடங்கள் வாழ வேண்டும் என்று அதிசய அத்திப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மக்களும் இந்த நாட்டு அரசர், அதாவது எனது கணவர், இன்னும் 100 வருடம் உயிரோட நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வேண்டினாங்க. அதனால இவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நடந்துட்டாங்க. அப்படி நோக்கம் இருக்கின்ற இவர்கள் இன்னும் 100 வருடம் நலமாக நல்லபடியாக வாழ வேண்டிய வரத்தை கொடுக்கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டினாங்க. மக்களும் முனிவரும் அதிசயப்பட்டாங்க. அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம் தெரியுமா? இந்த நாட்டு மக்களும் இந்த முனிவரும் நன்றாக இருக்க வேண்டும், இன்னும் 100 வருட ஆயுளை கொடு கடவுளே அப்படின்னு பிறருக்காக வேண்டின நீ முதல்ல நல்லா இருக்கணும், உனக்கு நான் 100 வருட ஆயுளை முதலில் தருகிறேன் என்று ராணி மோகனாவுக்கு கடவுள் 100 வருட ஆயுளை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. அது மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த முனிவருக்கும் இன்னும் 100 வருட ஆயுளை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டு மறைந்தே போனார். ஆமா நட்புகளே, அன்பு என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, அது நமது செயல்களில் இருக்கின்றது. பிறருக்கு உதவும் மனப்பான்மை, தன்னம்பிக்கை, பிறரது வலிகளை உணர்ந்து அவரது துன்பங்களில் நாம் பங்கெடுக்கும் உண்மையான மனப்பாங்கு, இதுவே அன்பாகும். நாம் அன்பை பிறருக்கு வழங்கும் பொழுது அது பல மடங்காக நமக்கே அது திரும்பி கிடைக்கும். கனிவான வார்த்தைகளும் அன்பான புன்னகையும் போதும் அடுத்தவர் இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடிக்க. அன்பு மட்டும் இருந்தால் போதும், எதுவும் சாத்தியம். கடினமான இதயங்கள் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது. ஆமா நட்புகளே, மனிதர்கள் மீது நாம் வைக்கும் அன்பு வற்றாத ஜீவநதியாய் இருக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். அன்புக்கு மிஞ்சியது இந்த உலகில் எதுவும் இல்லை. அன்பால் இணைவோம், வாழ்க்கை வாழ்வதற்கே. நாளைக்கு இன்னொரு பதிவுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சுதா. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.